தமிழக இளைஞர்களுக்கு ஒரு சில புதிய திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இருக்க பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகம். அங்கே வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்காக 3.38 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அனைத்து தேர்வு முகமைகளின் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியீடு இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரை கரெக்டாக கொடுத்துரும். அதைப்படி எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பதவி உயர்வு அண்டு பணியிட மாறுதல்ல முழு வெளிப்படைத்தன்மையோடு இருப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும். நெக்ஸ்ட்டு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. அதேமாரி அரசு அண்டு தனியார் தொழில் நிறுவனம் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வந்து அளிக்க போகிறோம். அதாவது ஸ்கில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கில் ட்ரைனிங் எடுக்க சொல்ல உங்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ மந்த்லிக்கான ஸ்டைஃபண்டும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அறிவிப்பு. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.